கிராமப்புறத்து மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு வழி செய்த எங்களினுடைய அறிவு தந்தை தேனி ஜெயக்குமார் ஐயா அவர்களை வணங்கி இந்த நிறுவனத்தை மிகச்சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேலாண்மை இயக்குனர் எம்டி திரு அரவிந்தன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களை வணங்கி ஆச்சாரிய கல்வி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள், மாணவர் கண்மணிகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அன்பிற்குரிய மாணவர்களே, என்னுடைய உரையை ஒரு நகைச்சுவையாக அமைத்து உங்களுடைய நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் நான் வீணாக்க விரும்பவில்லை. பேராசிரியர் திருமலைவாசன் அவர்களை இந்த கல்லூரிக்கு நான் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக பல்கலைக்கழகம் சார்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பொழுது சந்தித்தேன். அப்பொழுது ஏற்பட்ட தொடர்பு இந்த ஆச்சாரியாவோடு எனக்கு இருந்தாலும் அதற்கு முன்பாகவே உங்களுடைய எம்டி அவர்களுடைய தலைமையிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கல்வி நிறுவனத்தில் பேசியிருக்கிறேன். எனவே எனக்கு ஆச்சாரியா கல்வி நிறுவனத்தோடு நீண்ட கால தொடர்பு உண்டு. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எல்லாம் அறிவியல், பொறியியல், தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியை பெற்ற ஒரு மாணவர்களாக இருக்கின்றீர்கள். நானோ ஒரு கிராமப்புறத்து ஆள். உங்களை போல் மெரிட்டில் பாஸ் பண்ண முடியாமல் +2 நான் தோல்வி அடைந்து இவனுக்கு படிப்பு வராது என்று என்னுடைய தந்தையார் எனக்கு ஒரு மாடு, ஒரு வண்டி வாங்கி கொடுத்து என்னை விவசாயத்திலே ஈடுபடுத்தினார். 3 ஆண்டுகள் நான் விவசாய வேலை பார்த்த அடிப்படையில் ஒரு விவசாயி. அதனால்தான் சென்ற ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் என்னை பேசுவதற்காக பல்கலைக்கழகத்திற்கு அழைத்திருந்தார்கள். தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற பேச்சாளர்கள் என்று நீங்கள் தொலைக்காட்சியிலே நாவும் பேசக்கூடிய பார்க்கக்கூடிய 3-4 பேச்சாளர்கள் அந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு பேச வந்து அவர்களால் பேச முடியவில்லை. மாணவர்கள் செய்த எழுப்பிய ஓசைகள், சத்தங்கள். ஆனால் அந்த அரங்கத்திலே நான் நுழைந்து பேச தொடங்கினேன். அப்பொழுது மாணவர்களுக்கு ஒரு சின்ன விருப்பத்தை சொன்னேன். தம்பிகளா, நீங்கள் எல்லாம் பட்டத்திற்காக விவசாயம் படிக்கிறீர்கள், உண்மையிலேயே விவசாயத்தை முடித்து விட்டு வந்திருக்கிறேன், உனக்கு சீனியர் நான் என்று சொன்னதும் அந்த மாணவர்கள் அமைதியாக அடங்கிவிட்டார்கள். இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், நம்முடைய மேலாண்மை இயக்குனர் அவர்கள் சொன்னார்கள், கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தாய்மொழியிலே சில செய்திகளை சொல்லும் பொழுது மிக எளிதாக அவர்களுடைய உள்ளத்திலே பதியும் என்று சொன்னார்கள். எனவேதான் என்னுடைய உரையை நான் தமிழிலேயே அமைத்துக் கொண்டதை பெருமையாக நினைக்கின்றேன்.
நான் ஒரு கிராமப்புறத்தில் இருந்து படிப்பறிவு இல்லாத குடும்பத்தில் பிறந்து 3 ஆண்டுகள் படிக்க வசதி இல்லாமல் இருந்து மீண்டும் ஒரு தமிழாசிரியர் வழியாக கல்லூரிக்கு நுழைந்து கல்லூரியிலே முதல் மாணவனாக, பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவனாக வந்து தங்கப்பதக்கம் பெற்று என்னுடைய ஆராய்ச்சிக்காக இந்திய குடியரசுத் தலைவரினுடைய செம்மொழி இளம் அறிஞர் விருதை பெற்றவர். யாருக்கு கல்வி வராது என்று இந்த சமூகத்திலே ஒதுக்கினார்களோ அந்த குடும்பத்திலிருந்து வந்த நான் எழுதிய புத்தகம் தான் சிங்கப்பூரிலே சிம் பல்கலைக்கழகத்திலே பாடநூலாக இருக்கிறது. சிங்கப்பூர் சிம் பல்கலைக்கழகத்திலே நான் வருகை தரும் பேராசிரியர், விசிட்டிங் ப்ரொஃபசர். இன்றைக்கு டாப் 200 யூனிவர்சிட்டி என்று இந்தியாவிலே அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே 175வது இடத்திலே மும்பை IIT இருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் கூட அந்த டாப் 200 யூனிவர்சிட்டியில் இல்லை என்பதை நாம் வருத்தத்தோடு ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த டாப் 200 யூனிவர்சிட்டியில் ஏறத்தாழ 20 பல்கலைக்கழகங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். ஹார்வர்ட், பென்சில்வேனியா, மேரிலாந்து, ஆக்ஸ்போர்ட், லண்டன் யூனிவர்சிட்டி, டொராண்டோ யூனிவர்சிட்டி, சிம் யூனிவர்சிட்டி, மலேசியா யூனிவர்சிட்டி என்று புகழ்பெற்ற ஜப்பானினுடைய டோக்கியோ யூனிவர்சிட்டி வரை சென்றிருக்கிறேன். இவற்றையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், படிப்பு வராது என்று நான் ஒதுங்கி இருந்தால், ஒரு விவசாயத்தில் நுழைந்திருந்தால், இன்றைக்கு உலகம் முழுவதும் தொடர்பை பெறாமல் என்னுடைய வாழ்க்கை வேறு திசையில் சென்றிருக்கும். எனவே எந்த வாய்ப்பும் இல்லாத நானே முயன்று பல வகையான முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறேன் என்றால், இந்த ஆச்சாரியா என்ற ஆலமரத்தில் கல்வி பயிலக்கூடிய உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு கிளியானது கூண்டிலே இருக்கும் வரை அது தன்னுடைய இறகுகளை வளர்த்துக் கொள்ளத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர கூண்டிலேயே அது மறந்து அந்த கூட்டை சிதைத்து விடக்கூடாது. எனவே ஒரு கூண்டு பறவையாக இருந்து உங்கள் இறகுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். பின்னாளில் நீங்கள் விடுதலையாக பறக்கும் பொழுது அந்த வளர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பயன்படும் என்று இந்த ஆண்டு விழாவிலே ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட்டு, இந்த அறிவியலும் பொறியியலும் தொழில்நுட்பமும் தான் இன்றைக்கு உலகத்தையே இயக்கிக் கொண்டிருக்கின்றன என்ற ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அறிவியல் என்பது எதையும் காரணகாரி அடிப்படையில் நிறுவுவது, பார்ப்பது. இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது, எவ்வாறு இயங்குகிறது என்பது சயின்ஸ். இந்த உலகத்திற்கு என்ன தேவை என்பதை உருவாக்கி கொடுப்பது, புதியதாக தோற்றம் பெற செய்வது பொறியியல். தொழில்நுட்பம் என்பது இருப்பவற்றை எவ்வளவு எளிதாக இயக்குவது, எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்துவது என்பதை சொல்வது தொழில்நுட்பம். ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையது போல அறிவியலும் பொறியியலும் தொழில்நுட்பமும் இருந்தாலும் மூன்றுக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. ஆனால் இவற்றையெல்லாம் இன்றைக்கு உலக அறிஞர்கள் மிகச்சிறப்பாக தெளிவுபடுத்தி இருந்தாலும் இவற்றை பற்றி தெரியாமலேயே நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உலகத்திலே ஏறத்தாழ 6000 மொழிகள் பேசப்படுகின்றன. அதிலே 5 மொழிகளை தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி என்று குறிப்பிடுகிறார்கள். அதிலே கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சமஸ்கிருதம், தமிழ் என்ற 5 மடங்கு. இதிலே கிரேக்க மொழி பேச்சு வழக்கில் இல்லை, லத்தீன் மொழி பேச்சு வழக்கில் இல்லை, ஹீப்ரு மொழி பேச்சு வழக்கில் இல்லாமல் இருந்து இப்பொழுது வந்திருக்கிறது. சமஸ்கிருத மொழி பேச்சு வழக்கில் இல்லை, மந்திரத்தில் மட்டும் பயன்படுகிறது. உலகத்தில் பேசக்கூடிய எழுதக்கூடிய மொழியாக இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழிதான். இவ்வளவு பெருமைக்குரிய இந்த மொழியில் நிறைய இலக்கிய நூல்கள், இலக்கணங்கள் இருக்கின்றன. இந்த நூல்களில் தான் நம்முடைய முன்னோர்களினுடைய அறிவியல் தொழில்நுட்ப செய்திகள் பதிவாக்கி இருக்கின்றன. இன்றைக்கு வானியல் பற்றி பேசுகிறோம். வானியல் பற்றிய செய்திகள், கோள்களை பற்றிய, விண்வெளி பற்றிய செய்திகள் எல்லாம் நம்முடைய புறநானூற்றிலே அழகாக பதிவாகி இருக்கிறது. அதுபோல கட்டடம் சார்ந்த செய்திகள், ஒரு கட்டடத்தை எவ்வாறு கட்டுவது, என்னென்ன வகையான கட்டடங்கள் இருந்தது, அகம் என்கிறார்கள், இல் என்கிறார்கள், இல்லம் என்கிறார்கள், மனை என்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான வேறுபாடு உண்டு. நம்ம தமிழினுடைய அறிவை, தமிழர்களுடைய அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இருப்பது இன்றைக்கு சொற்கள் தான். சொல்லிலேயே மிகப்பெரிய உண்மைகள் அடங்கி இருக்கின்றன.
அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும் தொல்பொருள் ஆய்வு என்று நிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு பானை போது ஒரு வளையல், ஒரு மண், ஒரு செங்கல் இவற்றை வைத்துக் கொண்டு இது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது என்று கண்டுபிடிக்கிறார்கள். நாம் நம்முடைய சொல்லை வைத்துக் கொண்டுதான் நாம் எவ்வளவு பெருமைக்குரியவர்கள் என்பதை நிலைநாட்ட முடிகிறது. இவ்வளவு பெரிய சொல் பணமுடைய மொழி தமிழ் மொழி. ஆனால் இந்த மொழியை இன்றைக்கு நாம் 80 விழுக்காடு பிறமொழி சொல்லை கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் பேசக்கூடிய மொழியே 25 மொழிகளை கலந்து பேசுகிறோம். இந்த வருஷம் ஜாஸ்தி லீவ், உங்களுக்கு பிடித்தமான ஒரு தொடர். இந்த வருஷம் ஜாஸ்தி லீவ். இதிலே இந்த என்பது தமிழ், வருஷம் என்பது சமஸ்கிருதம், ஜாஸ்தி என்பது உருது, லீவ் என்பது ஆங்கிலம். 4 சொல்லை பேசினால் நீங்கள் 4 மொழியை கலந்து பேசுகிறீர்கள். ப்ரொஃபசர் டீச் பண்றது சரியில்லை, கன்ஃபியூஷனா இருக்கு, திங்க் பண்ணவே முடியல. ஷோ கிளாஸை கட் அடிச்சுட்டு டவுன்ஸ் முடிச்சு டவுனுக்கு போய் மீல்ஸ் முடிச்சுட்டு மேட்னி ஷோ பார்த்து நைட்டு வீடு போய் சேர 6 o'clock ஆயிடும். இதுல ஏதாவது தமிழ் இருக்குதா என்று நீங்கள் பாருங்க. எனவே பெருமைக்குரிய மொழியை பெற்ற நாம் நம்முடைய மொழியினுடைய அருமை தெரியாமல் இருக்கிறோம், நம்முடைய இலக்கியத்தினுடைய அருமை தெரியாமல் இருக்கிறோம். நேற்று முந்தானால் வந்த மொழியையும் செய்திகளையும் ஆகா ஓகோ என்று பேசுகிறோம். நம்மிடம் இருந்த தொழில்நுட்பம், நம்மிடம் இருந்த அறிவு எல்லாம் நம்முடைய இலக்கியங்களிலே பதிவாகி கிடக்கின்றன. தஞ்சாவூர் கோயிலை கட்டியவன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தான்? கல்லணை கட்டியவன் மிகப்பெரிய அறிவாளி தானே. ஆக நம்முடைய முன்னோர்களுக்கு மிகப்பெரிய அறிவு இருந்தது. ஆனால் இது போல இன்ஸ்டிடியூஷனாக அவர்களால் வளர்க்க முடியவில்லை. இன்ஸ்டிடியூஷனாக இல்லாமல் அவர்கள் குலத்தொழிலாக அவற்றையெல்லாம் கற்று வந்தார்கள். ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகுதான் நமக்கு பல்வேறு வகையான முறைப்படுத்தப்பட்ட கல்வி கிடைக்கிறது. அதற்கு முன்பாக யாரிடம் திறமை இருக்கிறதோ அங்கே சென்று குலகுரு வாசமாக இருந்து அங்கே தொழில்களை கற்றிருக்கிறார்கள். நம்முடைய சிறப்பதிகாரம் என்று ஒரு நூல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கோவலன் கண்ணகியினுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய, கோவலன் மாதவியினுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய நூல். சிறப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய செய்தி என்பது ஒரு பெரிய கடலளவு செய்தி. அது வெறும் கதை மட்டும் நீங்க பார்க்கல. அந்த காலத்தில் இருந்த இன்ஜினியரிங், கட்டட சிவில் இன்ஜினியரிங் அமைப்பை சிறப்பதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஒரு மேடை எவ்வாறு இருக்க வேண்டும்? 7 கோல் அகலத்து, 8 கோல் நீளத்து, 1 கோல் உயரத்து உறுப்பினராகி உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோலாக என்று குறிப்பிடலாம். 7 கோல் அகலம், 8 கோல் நீளம், 1 கோல் உயரத்து உறுப்பினராகி உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோலாக என்று சிறப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. எனவே மிகச்சிறந்த பொறியியல் தொழில்நுட்பம் கொண்ட அந்த கட்டட கலைஞன் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார் என்பதை சிறப்பதிகாரம் காட்டுகிறது. பல்வேறு வகையான வண்ணங்களை நம்முடைய மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பொன்னை உருக்கி இருக்கிறார்கள், வெள்ளியை உருக்கி இருக்கிறார்கள், தங்கத்தை உருக்கி இருக்கிறார்கள், இரும்பை உருக்கி இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அங்கே பொறியியல் டெக்னாலஜி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மனதிலே வைக்க வேண்டும். வேளாண்மையிலே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள், ஏர் ஓட்டுவது. ஆனால் இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளில் இவையெல்லாம் மிக அளவிலே, மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கிறதை தவிர ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்களுடைய இடத்துக்கு தகுந்தபடியாக பொறியியலை, தொழில்நுட்பத்தை அந்தந்த மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் வெறும் பால் கறக்கிறாங்க, பால் நீண்ட நாள் இருக்காது, கொஞ்சம் உரைய ஊத்துறான், தயிர் ஆக்குறான், தயிர் நீண்ட நாள் இருக்காது, மீண்டும் அதை கடைந்து வெண்ணெய் ஆக்குறான், வெண்ணெய் நீண்ட நாள் இருக்காது, அதை உருக்கி நெய்யாக. அப்ப ஒரு பாலில் இருந்து நெய்யை உருவாக்குவது வரை இதுவும் நுட்பம் தானே, இதுவும் நுட்ப அறிவு தானே. தமிழர்கள் போலவே உலகம் முழுவதும் அந்தந்த பகுதி வாழ்க்கைக்கு ஏற்ப அந்தந்த மக்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அண்மையிலே நான் நார்வே நாட்டுக்கு சென்றிருந்தேன். நார்வேயிலே அவர்கள் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முந்தைய வீடுகளை அங்கே பாதுகாக்கிறார்கள். ஒரு கிராமம் மாதிரி அந்த ஓஸ்லோ பகுதியில ஒரு கிராமத்தையே அங்கே எக்ஸிபிஷன் மாதிரி அங்கே வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கைடு இருக்கான். டோட்டலா ஒரு எக்ஸிபிஷன் இருந்தாலே நம்ம நாட்டில் ஒரு கைடு இருக்க மாட்டான். ஒவ்வொரு வீட்டுக்கும் பாரம்பரியமான உடைகளை அணிந்து நார்வே நாட்டிலே அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறையை விளக்குவதற்கு அங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடாக நாங்கள் போய் பார்த்தோம். ஏன்னா நார்வேயை பற்றி உங்களுக்கு தெரியும், நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு என்று நீங்கள் படித்திருப்பீர்கள்.
எந்த நேரம் இரவு 12 மணிக்கும் அங்கே சூரியன் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் பார்க்கலாம் நார்வேயிலே. அந்த நாட்டிலே பாதி நாள் கடுமையான பனி உறைந்து போகும். அந்த மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? அதற்கு தகுந்தபடியான வீடுகளை அவர்கள் அமைத்திருக்கிறார். அந்த வீடுகளில் மனித வாழ்க்கையை மட்டும் அவர்கள் சொல்லவில்லை, விலங்குகளை எவ்வாறு பாதுகாத்தோம், தாங்கள் வளர்த்த ஆடு மாடுகளுக்கு வேண்டிய உணவுகளை எவ்வாறு சேமித்தோம், இவை எல்லாமே எனக்கு அங்கே தொழில்நுட்பமாக தெரிந்தது. எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இனமும் தொழில்நுட்பத்தையும் அறிவியலையும் பொறியியலையும் தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. இந்த உலகத்தில் பல வகையான நாகரிக சமூகங்கள் இருக்கின்றன. கிரேக்க நாகரிகம், ரோமானிய நாகரிகம், சீன நாகரிகம், இன்றைய நம்முடைய தமிழ் நாகரிகம். கிரேக்கர்களும் ரோமானியர்களும் பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறார்கள். கண்டுபிடிப்புகளிலேயே மிக உயர்ந்தது சக்கரம் என்று குறிப்பிடுவார்கள், தீ என்று குறிப்பிடுவார்கள், திருமானி என்று குறிப்பிடுவார்கள். இவையெல்லாம் உலகிலே மிகப்பெரிய மாற்றங்களுக்கு அடிப்படையான கண்டுபிடிப்புகள். நெம்புகோல் என்று குறிப்பிடுகிறார்கள். இவையெல்லாம் கண்டுபிடிப்புகளினுடைய முதல் படிநிலை. சீனாவிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்றால் நிலநடுக்கத்தை எவ்வாறு மேனேஜ் செய்வது அவர்களுடைய கண்டுபிடிப்பு. இந்த உலகத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் எவ்வாறு தப்பிப்பது. அதுவே ஜப்பானுக்கு சென்று நாங்கள் இறங்கிய உடனேயே நண்பர்கள் சொன்னார்கள், ஐயா நீங்க தங்கியிருக்க ஹோட்டல்ல திடீர்னு கட்டணம் ஆடும், பயப்படாதீங்க, நம்ம நாடு மாதிரி நினைச்சு பயந்துடாதீங்க, இங்க எல்லாமே பாதுகாப்பாக கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த ஜப்பான் நகரத்தை சுற்றி சுற்றி காட்டினார்கள். அப்பொழுதுதான் நான் இந்த பொறியியலிலும் தொழில்நுட்பத்திலும் எந்த அளவு அறிவாளிகள் என்பதை உணர்ந்தேன். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் தகுதியான மாணவர்களை நம்முடைய இயக்குனர், மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தகுதியான மாணவர்கள் கிடைத்தால், ஃபெலோஷிப் கிடைத்தால் அவர்களை எல்லாம் ஜப்பானுக்கு நீங்கள் அனுப்பி பார்த்து வர செய்யுங்கள். ஏனென்றால் நம்முடைய நாட்டில் மேல் பரப்பிலே ரயில் சென்றாலே பாதுகாப்பு இல்லை. நிலநடுக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, எரிமலைகளிலேயே வாழ்ந்திருக்கக்கூடிய ஜப்பானிய மக்கள் கீழே அண்டர் கிரவுண்ட்ல 7 அடுக்கு 7 டிராக்ல ரயில் விட்டுருக்காங்க. 7 டிராக் கீழே இருக்கு. டோக்கியோ நகரத்தை நாம் சுற்றி வருவது போல 7 டோக்கியோ கீழே இருக்குன்னு சொல்றோம். எங்கே எந்த நேரத்திலும் நிலநடுக்கம் தாக்கலாம், எந்த நேரத்திலும் எரிமலைகள் அந்த மக்களை விழுங்கலாம். இந்த சூழ்நிலையிலும் அவர்கள், நம்முடைய நாட்டில் அப்படி ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா உடனே பாதுகாப்பதற்கு தொழில்நுட்பம் இருக்கிறதா என்றால் இல்லை. யாரோ ஒருத்தவன் கப்பல்ல கொண்டு வந்து எண்ணெயை சனியில கொட்டிட்டு கப்பலும் மோதிட்டு போயிட்டாங்க. சுற்றுச்சூழலை பற்றி நாம் கவலைப்பட்டோமா? இல்லையே. மேல்நாடுகளில் தான் ஒரு கொட்டு கூட மண்ணை எடுக்க முடியாது. ஒரு மண்வெட்டில் நீங்க மண்ணை வெட்ட முடியாது. பின்லாந்து போன்ற நாடுகளில் பார்க்கும் பொழுது அவர்கள் இயற்கையை எவ்வளவு பாதுகாக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். கல்விக்கு பின்லாந்து நாட்டிலே எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை தெரிந்து கொண்டேன். 6 வயதுக்கு மேல்தான் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் பின்லாந்து நாட்டிலே. உலகத்திலேயே கல்வியில் சிறந்த நாடு என்று சொன்னால் அது பின்லாந்து நாடுதான். நாம் நம்முடைய பெற்றோர்கள் உங்களை பள்ளிக்கு கொண்டு வந்து, கல்லூரிக்கு கொண்டு வந்து விடுவதற்கு முன்பாக அவர்கள் அடித்து பிடித்து அந்த பஸ்ஸை கொண்டு வந்து பிடிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கவனித்தேன். நானும் அதுபோல குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு போவதிலே இடர்படுகிறேன். ஆனால் பின்லாந்து நாட்டிலே அந்த குழந்தைகள் தங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை அவர்களே எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். 6 வயது குழந்தைகள் அவர்களே வீட்டு கதவை திறக்கிறார்கள். அவர்களே லிப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தூக்கியிலே பொத்தானை அழுத்தி கீழே இறங்குகிறார்கள். குறிப்பிட்ட தொலைவு நடந்து செல்கிறார்கள். பிறகு மீண்டும் பேருந்து பிடிக்கிறார்கள். குறிப்பிட்ட தொலைவு சென்று அங்கிருந்து தொடர்படி ட்ரெயின் பிடிக்கிறார்கள். நேராக பள்ளிக்கு செல்கிறார்கள். பள்ளியிலிருந்து மீண்டும் அவர்களாகவே இதுபோல ட்ரெயின், பஸ், நடந்து, லிப்ட் என்று வீட்டுக்கு வந்து சேர்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாட்டிலே இதுபோல குழந்தைகளை நம்மால் வெளியே விட முடியுமா? நினைத்து பாருங்கள். அந்த நாடு அந்த அளவு கல்விக்கு முதன்மை தருகிறது. அது போன்ற கல்விகளை எல்லாம் பார்த்ததனால் தான் உங்களுக்கு வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் என்ற சிந்தனையை நம்முடைய அரவிந்தன் ஐயா அவர்கள் தர நினைக்கிறார். எனவே உலகம் முழுவதும் நீங்கள் சென்று பாருங்கள். உலகில் எங்கெங்கெல்லாம் அறிவியலும் தொழில்நுட்பமும் போட்டியிட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய நாட்டிலும் பாலாவி அன்ன நூலாடை என்று குறிப்பிடுகிறார்.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாலை காய்ச்சினால் அதிலிருந்து உருவாகக்கூடிய புகை போன்ற மென்மையான ஆடைகளை நெய்திருக்கிறார்கள். நம்முடைய ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய அரியாங்குப்பத்திலே இது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடர் சென்டர் அரியாங்குப்பம் என்பது. அந்த ஊரிலே மிகப்பெரிய சாய ஆடைகள் இருந்திருக்கின்றன, வண்ண சாயங்கள் துவைக்கப்பட்டிருக்கின்றன, பல நாட்டு கப்பல்கள் அரியாங்குப்பத்திற்கு வந்து சென்றிருக்கின்றன. எனவே நம்முடைய முன்னோர்களும் மிகப்பெரிய அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள். மருத்துவத்திலே மிகப்பெரிய அறிவு, தொழில்நுட்பத்திலே மிகப்பெரிய அறிவு, வானியலிலே மிகப்பெரிய அறிவுடைய கூட்டம் நம்முடைய கூட்டம். இவையெல்லாம் நம்முடைய இலக்கியங்களிலே இருக்கின்றன. ஆனால் சிலப்பதிகாரத்திலே மேடை அமைப்பை பற்றி சொன்னேன் அன்பிற்குரியவர்களே, இது 2000 ஆண்டுக்கு முந்தைய அமைப்பு. ஆனால் ஷேக்ஸ்பியரினுடைய காலம் என்பது 200 ஆண்டுக்கு முந்தைய காலம். இதை உலகமே கொண்டாடுகிறார்கள். ஷேக்ஸ்பியரினுடைய நாடகத்தை பற்றி, அவருடைய அந்த அரங்க அமைப்பை பற்றி. ஆனால் நமக்கு ஒருமுக எழினி, ஒரு மேடையிலே எழினி என்றால் திரை என்று பொருள். ஒரு பக்கமாக வரக்கூடிய திரைச்சீலை, பொதுமுக எழினி 2 பக்கமாக வரக்கூடிய திரைச்சீலை, கறந்து வர எழினி மறைவாக வரக்கூடிய திரைச்சீலை என்று 3 வகையான திரைச்சீலைகள் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. எனவே மிகப்பெரிய அறிவுடைய இனமாக இந்த தமிழினம் இருந்தது. இந்த தமிழினத்தில் பிறந்த நமக்கு மிகப்பெரிய இலக்கியங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு தொழில்நுட்பம் மிக மிக தேவையாக இருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் தவறான வழிகளுக்கு தான் பயன்படுத்துகிறீர்கள். இன்றைய செய்தித்தாளை பார்த்து நான் வருந்தினேன். செய்தித்தாளிலே வாட்ஸ்அப்பிலே ஒரு செய்தி பரவி அதனால் 2 பேர் காவல் நிலையத்துக்கு போயிருக்கிறோம். தேவையில்லாத ஒரு செய்தி, ஒரு படத்தை அனுப்பி இந்த படத்தை ஏன் அனுப்பினாய் என்று சொல்லி கேட்டு 2 பேருக்கு இடையே வாக்குவாதம் வந்து 2 பேரும் அங்க காவல் நிலையத்தில் இருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் என்பது மிகப்பெரிய கருவி, மிகப்பெரிய ஆயுதம். நன்மைக்கு பயன்படுத்தினால் உலகத்தில் பல மாற்றங்களை உருவாக்க முடியும். அமெரிக்க தேர்தல்களில் எல்லாம் இந்த சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஆனால் இந்த சோசியல் மீடியாவை நாம் தவறுக்கு தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து கொண்டுதான் இந்த ஊடகத்தை பயன்படுத்தி தான் தமிழை வளர்க்க முடியும் என்று எனக்கு எதுவுமே தெரியாது கணினி கம்ப்யூட்டரில். ஆனால் நானாகவே கற்றுக்கொண்டு நானாகவே தட்டச்சு படைத்தேன். இன்றைக்கு 1500 ஆர்டிகிள் தமிழ்ல நான் எழுதி போட்டிருக்கேன். ஏறத்தாழ 35,000 40,000 பக்கங்கள் நீங்கள் ஒரு காப்பி பேஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை மணி நேரம், எத்தனை படங்கள் வந்திருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். உலகத்திலேயே முதல் இலக்கண நூலாக கிடைக்கக்கூடிய, தமிழிலே கிடைக்கக்கூடிய தொல்காப்பியம் என்ற நூலை நான் பார்க்கிறேன். இந்த தொல்காப்பியம் நூலை இன்றைக்கே பாடம் நடத்துவதற்கு ஆள் இல்லை. தமிழனுடைய மிகப்பெரிய அறிவு அடையாளம் இந்த தொல்காப்பியம். எனவே தொல்காப்பியத்தை நாங்கள் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று, பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அதை தகுந்த அறிஞர்களை பேச செய்து யூடியூபில் நாங்கள் ஏற்றிருக்கிறோம். நான் சொல்வது எதுவுமே கூடுதல் என்று நீங்கள் அனுபவம் நினைக்க வேண்டாம். பேஸ்புக்கில் போய் மு இளங்கோவன் MUELANGOVA அடிச்சு பாருங்க, அல்லது கூகுள்ல போய் மு இளங்கோவன் சர்ச் பண்ணி பாருங்க. என்னுடைய பிளாக், என்னுடைய யூடியூப் எல்லாத்துக்கும் நீங்க வந்துடுங்க. நான் செய்திருக்க பணிகளை நீங்கள் பார்க்கலாம். ஏறத்தாழ 7 லட்சம் பேர் என்னுடைய அந்த பிளாகை பயன்படுத்தி இருக்கிறாங்க. 1 லட்சம் பேருக்கு மேல என்னுடைய யூடியூப் சேனலை பயன்படுத்துறாங்க. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் தொழில்நுட்பத்தை நன்மைக்கு பயன்படுத்துகிறேன், என்னுடைய மொழி வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறேன். மறைந்து போன பல தமிழறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் எழுதி இருக்கிறேன். எனவே தமிழ்நாட்டில் யாராவது ஒரு தமிழறிஞர் இறந்து போனால் உடனே பத்திரிகைகளுக்குரிய படம் என்பது என்னுடைய படமாக இருக்கும். நேற்று ஒரு அறிஞர் இறந்தார் என்றால் உடனே பத்திரிகைகளிலிருந்து எனக்கு தொடர்பு கொள்வார்கள். என்னுடைய படத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று, நான் எழுதிய கட்டுரையை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று. அப்படி நேற்று ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை இருந்து கேட்டார்கள். இன்றைக்கு அந்த படம் வெளிவந்திருக்கிறது. ஒரு தமிழுக்கு உழைத்த மிகப்பெரிய புலவர், பெருமழை புலவர் கோவை சோமசுந்தரனார் என்று அவருடைய குடும்பம் இப்பொழுது வறுமையில் வாடுகிறது என்ற செய்தியை நான் என்னுடைய இணையதளத்திலே எழுதினேன். அது மறுநாள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய பார்வைக்கு போயிற்று. உடனடியாக அந்த செய்தி உண்மையா என்று கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அதை உறுதி செய்து சொல்ல தஞ்சாவூர் கலைஞர் அந்த செய்தி உண்மைதான் என்று சொல்ல, அந்த பெருமழை புலவர் தமிழுக்கு உழைத்தவர் அவர் இறந்து போயிட்டார் 72. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வறுமையில் வாடுகிறார்கள் என்று செய்தி உறுதிப்பட்டதும் உடனடியாக தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு கொடுத்தது.
என்னுடைய தொழில்நுட்பம் என்பது மறைந்து போன அறிஞர்களை கொள்வதற்கு, மறைந்து போன கலைகளை மீட்டெடுப்பதற்கு நான் இவற்றை பயன்படுத்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, நீங்களும் உங்கள் தொழில்நுட்ப அறிவை நன்மைக்கு பயன்படுத்துங்கள். உங்களை போல் ஒரு பொறியாளர், என்னுடைய நண்பர் சித்தநாத பூபதி என்று அவருடைய பெயர். அவர் வளைகுடா நாட்டிலே பொறியியல் படித்துவிட்டு அங்கே வேலையில் இருக்கிறார். சித்தநாத பூபதி ஒரு புரோகிராம் எழுதினார். என்ன என்றால், குரல் வெண்பா என்று நீங்கள் திருக்குறள் படித்திருப்பீர்கள், அதை அசைப்பிரித்திருப்பீர்கள். நேர் நேர் தேமா நிறை நேர் புலிமா என்றெல்லாம் தமிழாசிரியர் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அதுக்கு ஒரு புரோகிராம் எழுதினார். இப்ப நீங்க அந்த புரோகிராம் நிரலை பயன்படுத்தி ஒரு திருக்குறளை நீங்கள் தட்டச்சு செய்தால் அதுவே அசைப்பிரித்து விடும், அதுவே சீர்பிரிக்கும். சரியான திருக்குறளா இல்லையா என்று அதுவே காட்டிவிடும். இப்ப தமிழாசிரியர்களுக்கு உள்ள வேலையே குறைந்து விட்டார் சித்தநாத பூபதி. எனவே உங்களுடைய பொறியியல் அறிவு தமிழுக்கு பயன்பட வேண்டும். செல்லினம் என்று ஒரு மென்பொருளை நீங்கள் படித்திருக்கலாம். ஒரு அப்ளிகேஷனிலிருந்து டவுன்லோட் செய்யலாம். செல்லினம் செல்பேசியிலே தமிழிலே SMS அனுப்புவதற்கு பயன்படக்கூடிய மென்பொருள். முத்தெளிவன் மலேசியக்காரர் அவர் உருவாக்கியது. அவர் உருவாக்கிய அந்த செல்லினம் தான் ஐபோன், ஆண்ட்ராய்டு போன்களில் இப்பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய மென்பொருள். அவர் ஒரு பொறியாளர். அவர் தமிழ் பற்றுடைய குடும்பத்தில் பிறந்ததால் அவருடைய அறிவை பயன்படுத்தி தமிழர்கள் எளிதாக தட்டச்சு செய்வதற்குரிய மென்பொருளை உருவாக்கினார். எனவே ஒரு ஆச்சாரியாவிலிருந்து ஒரு அப்ளிகேஷன் தமிழுக்கு வந்தால் அதை நான் வரவேற்கக்கூடிய முதல் ஆளாக இருக்கு. உங்களுடைய அறிவை நீங்கள் அதற்கு பயன்படுத்துங்கள். மறைந்து போன கலைகளை எல்லாம் மீட்டு இருக்கிறேன். எத்தனையோ 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிலப்பதிகார இசையை எவ்வாறு பாடுவது என்று எங்களுக்கு தெரியாது. பாடிய அறிஞர் ஒருவர், அவர் 1981 இறந்து போய்விட்டார். நான் படிக்க போறதே 87. யாரும் அந்த சுந்தரேசனார் என்று அவருடைய பெயர். அவருடைய குரலை 25 ஆண்டுகள் தேடி 33 மணி நேரம் கலைத்து செய்தேன். அவற்றை ஆவணப்படமாக்கினேன். உலகம் முழுவதும் இன்றைக்கு அந்த குரல் ஒழிக்கிறது. அந்த சுந்தரேசனாருக்கு குழந்தைகள் இல்லை, அவருக்கு நாங்களே குழந்தைகளாக இருந்து அந்த குரலை கேட்டது. அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய 3வது 4வது தாத்தாவுடைய பெயர் தெரியாது. ஆனால் நீங்கள் இணையத்திலே பதிந்து வைத்தால் அது உலகம் முழுவதும் செல்லும். எத்தனையோ குரல்கள் வயல்வெளிகளில் கேட்பார் இல்லாமல் மறைந்து போய் கொண்டிருக்கிறது. நாட்டுப்புற பாடல்கள் என்ற பெயரில் அழகழகான தமிழ் பாடல்கள், அழகழகான இசைகள், அவையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்களுக்கு கிடைத்தால் அது மிகப்பெரிய சொத்தாக மாறும். எனவே அந்த நாட்டுப்புற பாடல்களை எல்லாம் நீங்கள் தொகுக்க வேண்டும், இந்த யூடியூபில் ஏற்ற வேண்டும். உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய பழமையான செய்திகளை எல்லாம் நீங்கள் இணையத்திற்கு, தொழில்நுட்பத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறி, இந்த நாட்டுப்புற பாடல்களில் நம்முடைய வரலாறுகள் இருக்கின்றன, பழந்தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன. உங்களுக்கு ஒரு பாடல் தெரிந்திருக்கலாம், கேட்டிருக்கீர்கள். அதிலே மிகப்பெரிய வரலாற்று செய்தி இருக்கிறது. நிறைய பாடல்களிலே பல்வேறு வகையான குறிப்புகள் காணப்படுகிறது. அந்த பாடல்களை நீங்கள் தொகுத்து தரும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தவர்களாக இருக்கும். புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடியிருப்பார் ஒரு பாடல். ராணி ஒன்று கை பிடிச்சேன், ராணி ஒன்று கை பிடிச்சேன், சித்திரே மசத்திலே திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம், தேவி கொண்டே கண்ணோட்டம் அப்படின்னு ஒரு பாடல். அதுல வேதாரண்யம் கோவிலுக்கு வெள்ளக்கழகே பார்க்க போனேன், வெள்ளக்கழகே மறந்தேன், வெண்ணிலவே பொண்ணை கண்டேன். வேதாரண்யம் கோவிலுக்கு வெள்ளக்கழகே பார்க்க போனேன், வெள்ளக்கழகே மறந்தேன், வெண்ணிலவே பொண்ணை கண்டேன். இது ஒரு பாடல். இதுல வேதாரண்யம் விளக்கு என்று ஒரு குறிப்பு காணப்படுகிறது. வேதாரண்யம் கோயில் என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மிக நெருங்கிய தொடர்புடைய கோயில். ஒவ்வொரு ஆண்டும் அதாவது வேதாரண்யம் கோயிலிலே திருவிழா நடந்தால் இலங்கையிலிருந்து கப்பலாக மக்கள் வருவார்கள். இது சோழ அரசனுடைய காலத்தில் ராஜேந்திர சோழன் இலங்கைக்கு படையெடுத்து சென்று இலங்கையை கைப்பற்றி வெற்றியோடு திரும்பிய பொழுது சோழப்படையை வரவேற்க ஆயிரக்கணக்கான விளக்குகளை வேதாரண்யம் கோயிலிலே ஏற்றி வைத்து வழிபட்டிருக்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தியை நம்முடைய நாட்டுப்புற பாடல்கள் தாங்கி இருக்கின்றன. எனவே
இதிலே வரலாற்று குறிப்புகள் காணப்படுவதனால் நாம் இவற்றையெல்லாம் தொகுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மொழி இசையால் அமைந்த மொழி. பிறப்பு தொடங்கி இறப்போடு முடியக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் இசையோடு இருக்கக்கூடிய ஒரு இனம் என்றால் அது தமிழினம் தான். யாராவது ஒரு வெள்ளக்காட்சி ஒப்பாரி சொல்லி அறிஞ்சிருக்காளா? பார்த்துருக்கீங்களா? ஒப்பாரி சொல்லி ஒரு வெள்ளக்காரம்மா, ஒரு பிரெஞ்சுக்காரம்மா, ஒரு இந்திக்காரி யாராவது சொல்லி எழுதிருக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆனால் அந்த இலக்கண அமைப்பிலே ஒப்பாரி பாடல்கள் இருக்கின்றன, காதல் பாடல்கள் இருக்கின்றன, கோவில் சார்ந்த பாடல்கள் இருக்கின்றன. இசையோடு அமைந்த இனம், அறிவோடு அமைந்த இந்த இனம். அந்த இனத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய அறிவை, உங்களுடைய தொழில்நுட்ப அறிவை தமிழுக்கு பயன்படும்படியாக, இந்த சமூகத்துக்கு பயன்படும்படியாக நீங்கள் அமையுங்கள். உங்கள் அறிவு இந்த சமூகத்திற்கு பயன்படட்டும். நன்றி. Acharya World Class Education.